ஹாய்! வணக்கம். நான் தான் உங்க ஆராய்ச்சி அரத்து பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, இந்த வருஷத்தோட மோஸ்ட் டிசப்பாயிண்டட் ஃபிலிம்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். எஸ்! வாங்க வீடியோக்குள்ள போலாம். தளபதி துப்பாக்கிய கையில கொடுத்ததுமே, துப்பாக்கி டைரக்டர் தான் வேணும்னு கேட்டு வாங்கி, அந்த துப்பாக்கிய வச்சே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி, ப்ரொமோஷனும் பண்ணி, பில்டப்லாம் ஏத்தி விட்டு, வில்லியட் ஜமாலுக்கு பேர் வாங்கி கொடுத்தது தான் இந்த மதராசி படம். காந்தி கண்ணாடி படத்தை ஓட விடாம பண்ணியும், இந்த படம் ஓடலன்னா பாத்துக்கோங்களேன். தியேட்டர்ல ஷோ போடுறாங்க, புக்கிங் ஓபன் ஆகுது. திடீர்னு போய் பார்த்தா அந்த தியேட்டர்ல ஷோ இல்லைன்னு சொல்லிட்டு போன் வருது. படத்துல வில்லன் ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்ப வீக் யாரு? அடுத்தது பராசக்தி வேற. ஒரே கான்செப்ட்ல இந்த வருஷம் 3 படங்கள் வந்துச்சு. எஸ், அந்த லிஸ்ட் படி நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கல்யாணம்லாம் வேணாம், ஆனா குழந்தை மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்ல வந்த காதலிக்க நேரமில்லை படம். செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, யார வேணாலும் லவ் பண்ணலாம், அவங்களுக்கு மேரேஜ் ஆனா என்ன, அப்படியும் காதலிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தத்துவத்தை கொடுத்த நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். அப்ப கடைசியா தான் வந்தாரு அப்படின்னு சொல்ற மாதிரி கடைசியா வந்து தொக்கா மாட்டிக்கிட்ட நம்ம டியூடு. இந்த கதையை பத்தி நான் சொல்ல வேண்டியது இல்ல, எல்லா யூடியூப்லயும் இத பத்தி பேசாத ஆளுங்களே இல்ல அப்படின்ற மாதிரிதான் சொல்லணும். ரொம்ப மோசமான கலாச்சார சீரியல் இவங்க, மானங்கெட்ட படம். பிரதீப்போட இதுக்கு முன்னாடி இருந்த படங்கள் ராப்போவால ஃபேமிலி ஆடியன்ஸ். இந்த படத்தை நம்பி தீபாவளிக்கு போனா படத்துல ஹீரோ ஹீரோயின் இருந்தாங்க, ரொமான்ஸ் மட்டும் மிஸ்ஸிங் வித் ஜீரோ கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருந்தது. படத்தை இவ்ளோ கிரிஞ்சா எடுத்துட்டு இதுல ஒரு பெரியவரை வேற துணைக்கு கூப்பிட்டுக்கிட்டாங்க. அந்த பெரியவரும் ஒருத்தர் இருந்திருக்காரு, அவங்க எல்லாம் நிறைய சொல்லி இருக்காங்க. ஒருத்தனுக்கு பிறந்திருந்தா இப்ப ஒரு காமெடியன் மாஸ் கம்பேக் கொடுக்க, மாஸ் ஹீரோ காமெடி கேமிய கொடுத்தாரு இந்த படத்துல. சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் காம்போ மேசிவ் கம்பேக் கொடுக்கும்னு பார்த்தா சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ தவிர ஒன்னும் இல்ல இந்த படத்துல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் பார்த்தோம்னா படத்தோட கதையவே ப்ரீ கிளைமேக்ஸ்ல தான் சொன்னாங்கன்னா பாத்துக்கோங்க. ரெட்ரோ எக்ஸ்பெரிமெண்டல் படம்னு சொல்லி ஆடியன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஆக்கிட்டாங்கப்பா. இனி நான் தான் ரங்கராஜ் சக்திவேல்னு ஃபயர் விட்டது போய் செம்புவ பாவப்படுற நிலைமைக்கு ஆளாக்கி விட்டது இந்த தக்லைஃப். யக்குஷாக்கும் படத்துக்கும் என்ன சம்பந்தம்? மணி சாரு, கமல் சாரு, ARR, STR இருந்தோம். நாம பார்த்தது என்னவோ சிந்து சமவெளி பார்ட் 2 தான். ஸ்டார் கேஸ்டிங் எவ்வளவு பெருசா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஸ்கிரிப்ட் வீக்கா இருந்தா, ராஜசேகர் சாகும்போது தயால் காதல் என்னமோ சொன்னானே, என்ன சொன்னா யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்ட தலைவர் படத்துல லாஜிக் எங்கன்னு கேட்க மறந்துட்டார் போல. இதெல்லாம் கூட பரவாயில்ல, பாலிவுட் ஹீரோவை கொண்டு வந்து ஷார்ட்ஸ் கொடுத்து பீதி பிடிக்க வச்சிங்க பாருங்க. எப்பாடே வேற லெவல்டா சாமி. படத்துல ட்ரெண்ட் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நாகார்ஜுனாவோட ஃபங்க் அண்ட் கூர்கா பேண்ட். அடுத்தது அப்படின்னு பார்த்தோம்னா பூஜாவோட மோனிகா சாங். ட்ரெய்லர்ல மாசு, ஆனா படத்துல மிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய படங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, விடாமுயற்சி அண்ட் வீரதீர சூரா. இந்த 2 படங்களுமே வந்துட்டு ஸ்கிரிப்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஓகே தான், ஆனா ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா ஏன் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கல அப்படின்றது சத்தியமா தெரியல. ஓவர் ஹைப் வச்சா ஒருவேளை நல்ல படங்கள் கூட நல்லா இல்லாத படங்கள் மாதிரி தெரியும் போல. சோ இந்த படங்கள் தான் மோஸ்ட் டிசப்பாயிண்டட் ஃபிலிம்ஸ் ஆஃப் தி இயர். இந்த லிஸ்ட்ல இல்லாத படம் ஏதாவது இருந்தா தயவு செஞ்சு இந்த கமெண்ட்ல மட்டும் சொல்லிட்டு போயிடுங்கப்பா. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களோட அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். எஸ், டாடா, பை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.